ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ரிதா கிச்சன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஒரு சூப்பரான டிஃபன் பாக்ஸ் ரெசிபி பார்க்க போகிறோம். இது என்னென்னா முட்டை சேவை பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி மறக்காமல் ரிதா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்த்துடலாம். சேவை ஒரு 500 கிராம் எடுத்திருக்கேன். இது நமக்கு ரெடிமேடாகவும் கிடைக்கும், இல்லைனா இடியாப்பம் மீதமாச்சுன்னா இது மாதிரி உதுத்து போட்டுக்கலாம். இது ஒரு 500 கிராம். தக்காளி 2 பெரிய தக்காளி பழுத்து இந்த மாதிரி நைஸாக சாப்பரில் வச்சு சாப் பண்ணியிருக்கேன். வெங்காயம் 2 சின்னதாக சாப் பண்ணிக்கணும். முட்டை 4 முட்டை எடுத்துக்கணும். கொத்தமல்லி தழை. இப்போ ட்ரை பவுடர்ஸில் என்னென்னு பார்த்துக்கலாம். கொத்தமல்லி தூள், மிளகாய் தூள், கறி மசால் தூள், மஞ்சள் தூள், பெப்பர், கரம் மசாலா. நான் அளவு போடும் போது எவ்வளோன்னு சொல்கிறேன். இதுதான் இதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ். இப்போ இந்த மாதிரி ஒரு அகலமான பேன் வச்சு நான் இதில் தேங்காய் எண்ணெய் ஒரு 3 டேபிள் ஸ்பூன் விட்டுருக்கேன். தேங்காய் எண்ணெய் சேர்த்தா தான் நல்லாயிருக்கும். கடுகு போட்டு தாளிச்சிக்கலாம். கடுகு தாளிச்சிட்டு இதுக்கு நம்ம கடலப்பருப்பு போட்டால் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். கடலப்பருப்பு ஒரு டீஸ்பூன் போட்டுக்கலாம். இது நல்லா பொரிஞ்சோடனே நம்ம கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். இப்போ வெங்காயம் சேர்த்துக்கலாம். வெங்காயம் நல்லா சின்ன சின்னதாக சாப் பண்ணியிருக்கணும், அப்போ தான் நல்லாயிருக்கும். இது ஒரு 3 to 5 மினிட்ஸ் அப்படியே வணங்கட்டும். இதே மெத்தடில் நம்ம முட்டை சேமியாவும் செய்யலாம். அதுவும் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். சேமியாவை நல்லா வடிச்சிட்டு ஆற வச்சுட்டு இதே மெத்தடில் செஞ்சோம்னாலும் நல்லாயிருக்கும், சூப்பராக இருக்கும். நம்ம இது குழந்தைகளுக்கெலாம் நம்ம ஸ்கூலுக்கு டிஃபன் பாக்ஸில் கொடுத்து விடும் போது குழந்தைங்களாம் நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும். இப்போ உப்பு தேவையான அளவு சேர்த்துக்கலாம். நம்ம ஏற்கனவே இடியாப்பத்தில் உப்பு இருக்கும். நம்ம வெங்காயம், தக்காளி, முட்டை கலவா மட்டும் உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ இந்த அளவு வணங்கினா போதும். இப்போ நம்ம சாப் பண்ணி வச்சுருக்க தக்காளி சேர்த்துக்கலாம். தக்காளி நம்ம மிக்சியில் ஒரு ட்ரிப் கூட பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இது ஒரு 2 மினிட்ஸ் அப்படியே வணங்கட்டும். எண்ணெய் பிரிஞ்சு வரும்போது நம்ம ட்ரை பவுடர்ஸ்லாம் சேர்த்துக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி எண்ணெய் பிரிஞ்சு வரும்போது மஞ்சள் தூள் ஒரு 1/2 டீஸ்பூன். இதுக்கு கறி மசால் தூள் ஒரு 3 டீஸ்பூன் சேர்த்தணும். கறி மசால் தூள் தான் ஃப்ளேவர் சூப்பராக இருக்கும். மிளகாய் தூள் காரத்துக்கு தகுந்த மாதிரி, ஏன்னா பெப்பரும் சேர்த்துறோம், நம்ம காரத்துக்கு தகுந்த மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். மல்லித்தூள் 1 டீஸ்பூன். கரம் மசாலா 2 டீஸ்பூன். பெப்பர் 1 டீஸ்பூன். நம்ம காரம் பத்தலைன்னா நம்ம கடைசியில் கூட பெப்பர் சேர்த்துக்கலாம். இப்போ இதெல்லாம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். மசாலா அப்படியே வணங்கட்டும். பாருங்கள், இந்த அளவு வணங்கணும். வணங்கினோடனே மசாலாவை நம்ம அப்படியே இந்த மாதிரி சைடில் வச்சுட்டு நம்ம முட்டை ஊற்ற போகிறோம். இந்த மசாலாவில் எண்ணெய் பிரிஞ்சு இப்படி வரும். இந்த ஸ்டேஜில் நம்ம கொத்தமல்லி தழை கொஞ்சம் சேர்த்துட்டு முட்டையை சேர்த்துக்கலாம். முட்டையை சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். சைட்லேயே மிக்ஸ் பண்ணிவிட்டு முட்டை ஒரு அரைவாசி வந்தோடனே மசாலா கூட நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இதில் நம்ம கொத்துக்கறி சேர்த்தாலும் டேஸ்ட்டு ரொம்ப சூப்பராக இருக்கும். இது கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம மசாலா கூட மிக்ஸ் பண்ணிக்கலாம். மிக்ஸ் பண்ணிவிட்டு இந்த கிரேவி நல்லா திக்காகிடக்கூடாது. கொஞ்சம் தண்ணியாக இருக்கும் போதே நம்ம
சேவை சேர்த்துக்கலாம். இந்த அளவு ட்ரை ஆனால் போதும். இப்போ இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம வந்து சேவை சேர்த்துக்கலாம். அப்போ தான் வந்து சேவை கூட வந்து எல்லாம் மிக்ஸ் ஆகும். மசாலாலாம் எல்லா பக்கமும் மிக்ஸ் ஆகி சூப்பராக இருக்கும். சேவை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள். நல்லா மிக்ஸ் ஆயிடுச்சு. கொஞ்சம் கொத்தமல்லி தழை சேர்த்துக்கலாம். உங்களுக்கு காரம் பத்தலைன்னா இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம பெப்பர் வேணாலும் சேர்த்துக்கலாம். பாருங்கள், சூப்பரான முட்டை சேவை ரெடி ஆகிடுச்சு. உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் ரிதா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். பாய்.